நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள். சார் வணக்கம். இந்த அண்ணாமலை டிடிவி தினகரன் சந்திப்புக்கு பிறகாக தற்போது செங்கோட்டையின் டிடிவி தினகரன் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. எவ்வளவு ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த சந்திப்பை பார்க்கலாம்? நிச்சயமா அது ஒரு அரசியல் நகர்வு, முக்கியத்துவம் வாய்ந்த நகர்வு தான் பாலா. நம்ம செய்தியாளர் சுபாஷ் சொன்னது போல இந்த சந்திப்பு இன்று மதியம் நடந்திருக்குது. திரு தினகரன் அவர்களுடைய இல்லத்துலதான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. திரு செங்கோட்டையன், அதாவது இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்புல திரு டிடிவி தினகரன் இருந்த போதே திரு செங்கோட்டையன் அங்கே சென்று சிறிது நேரம் காத்திருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு இந்த சந்திப்பு நடந்திருக்கு. மதிய உணவு இடைவெளி ஒட்டி சுமார் 1.25 மணி நேரம் ரெண்டு பேருமே சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. ஏற்கனவே திரு செங்கோட்டையன் இந்த கட்சி ஒருங்கிணைப்பு என்பதை தான் வலியுறுத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அது தொடர்பாகத்தான் அவர் அமித்ஷாவையும் சந்தித்து வந்தார். திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரை சந்தித்து திரும்பி இருந்தாரு. அந்த சந்திப்பு பற்றி அவர் செய்தியாளர் சந்திப்பிலையும் குறிப்பிட்டிருந்தாரு. ஆனாலும் அதுக்கு பிறகும் இந்த சந்திப்பு நடந்ததா இல்லையான்லாம் சில பேர் கேள்விகள் எழுப்பக்கூடிய சூழல்ல இன்னைக்கு திரு டிடிவி தினகரனுடன் நடந்த சந்திப்புல திரு செங்கோட்டையன் கட்சிக்குள் நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒருங்கிணைப்பு அப்படின்னு எல்லா விஷயமே பேசியிருக்காரு. அதோடு சேர்த்து டெல்லியில திரு அமித்ஷாவோடு பேசியது அல்லது திருமதி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்கள் சொன்ன விஷயங்கள் அப்படின்னு பல விஷயங்களையும் இங்க பகிர்ந்திருக்கிறாரு திரு டிடிவி தினகரனோட. நவம்பர் அல்லது டிசம்பர் வரைக்கும் பொறுமை காக்கணும், அதுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி விடலாம் அப்படின்னு தான் திரு அமித்ஷா இவருக்கு சொல்லியிருக்காரு. அனைவரும் ஒன்றாக இணைந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும். எனவே அதிமுக ஒட்டுமொத்தமாக ஒரு பலத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கறதா அவருடைய கருத்தாக இருந்திருக்குன்றதான் செங்கோட்டையன் திரு டிடிவி தினகரனுக்கு அவரோடு பேசிய வழிகள்ல பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. இந்த அணிகள் இணைப்புங்கிறது தான் இப்ப சிக்கல். திரு எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் கூட்டணியாக அவங்க வர்றதுல யார் வேண்டுமானாலும் வரலாங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனால் இன்றைய டிடிவி தினகரனுடைய செய்தியாளர் சந்திப்புல டிடிவி தினகரன் முதலமைச்சர் வேட்பாளரா கட்டாயம் ஏற்க முடியாது அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு. திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா ஏற்க முடியாது அப்படின்னு சொல்வதன் மூலமாக பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள இணைவது அப்படிங்கிறதுக்கான இடத்தை ரொம்ப சுருக்கி இருக்கிறாரு. திரு டிடிவி தினகரன், ஓபிஎஸ், உள்ளிட்டவர்கள் மீண்டும் இந்த அணிக்குள் செல்வார்களா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப அதிகமா எழுந்திருக்கு. அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப குறைவு என்பதாகத்தான் படுது. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும்ங்கிற அந்த கண்டிஷனை திரு எடப்பாடி ஏற்க போறதில்ல. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னா நாங்க அந்த நிலையில இருக்க மாட்டோங்கிற திரு டிடிவி தினகரன் நிலைப்பாடும் ஒன்றாக இருக்கிறது. இதுக்கிடையில தான் திரு அண்ணாமலையுடைய முயற்சி தோல்வி அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா, அது அப்படியாகவும் பார்க்க வேண்டுமான்னு தெரியல. அரசியல்ல பல்வேறு நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நம்ம முன்கூட்டியே நிறைய கணிக்க முடியாது. ஆனால் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. திரு அண்ணாமலை அவர்களுடைய டிடிவி சந்திப்பு, அந்த சந்திப்பில் பேசப்பட்ட அம்சங்கள் அப்படின்னு கூர்ந்து கவனிக்க வேண்டிய பல அம்சங்கள் இருக்கிறது. திரு அண்ணாமலையிடம் நீங்கள் தனித்து கட்சி தொடங்க போகிறீர்களா அப்படின்னு கேள்வி எழுப்பிய போது அப்படி தொடங்கினால் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்தார் அவரு. ஆனால் இந்த 1 மாத காலம் அல்லது 2 மாத காலத்திற்குள்ளாக பல்வேறு புதிய திருப்பங்கள் தமிழ்நாடு அரசியல்ல, குறிப்பா இந்த அதிமுக, குறிப்பா டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அதே போல செங்கோட்டையன், அண்ணாமலை, இப்படி இந்த தலைவர்களை மையமாக வைத்து பல மாற்றங்கள், பல திருப்பங்களும் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதை ஒட்டிதான் இன்றைய பேச்சுவார்த்தையும் அமைந்திருக்கிறது. என்னென்ன வகையான வாய்ப்புகள் இருக்கின்றன, யார் என்ன விரும்புகிறார்கள் அப்படின்னு 2 பேரும் மனவிட்டு பேசியிருக்கிறாங்க. நாளை திரு ஓ பன்னீர்செல்வத்தோடு திரு செங்கோட்டையன் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அதே போல சசிகலா அவர்களும் தொடர்பில் இருக்கிறார், பேசுகிறார் அப்படின்ற ஒரு தகவலும் சொல்றாங்க. அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே அதிகாரப்பூர்வ சந்திப்புகளாக எப்போது மாற்றப் போகிறார்களோ அப்போதுதான் அரசியல் அடுத்த கட்ட நகர்வு என்பது இருக்கும். இது எல்லாமே ஒரு ஆஃப் தி ரெக்கார்ட் மீட்டிங்ஸா நடந்துட்டு இருக்குது அல்லது பேச்சுவார்த்தைகளாக தொடர்கிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக நேற்று நீங்க ஒரு பொதுக்கூட்டத்திலேயே திரு சி.வி. சண்முகம் உள்ளிட்டவர்கள் பேசியதையும் பார்த்திருப்போம். அப்ப அவர்கள் ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சியில் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதே போல டிடிவி தினகரன் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்கிறதுல இருந்து பல மாற்றங்களை நோக்கி தமிழ்நாடு அரசியல் செல்கிறது அப்படின்னு பார்க்க முடிகிறது. அதுக்கான தொடக்க புள்ளியா தான் இருக்கு. ஆனால் இதுல அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம். எல்லா வகையான வாய்ப்புகளையும் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதியான தகவலாக இருக்கிறது. இன்றைய பேச்சுவார்த்தையிலும் இந்த 1.25 மணி நேரம் பேசியதிலையும் திரு செங்கோட்டையன் மனம் விட்டு பல விஷயங்களை சொல்லியிருக்காரு திரு டிடிவி தினகரன். அதே போல டிடிவி தினகரனும் அரசியல் நகர்வுகள் அப்படின்னு பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு.
பல பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் எல்லாம் அலசப்பட்டிருக்கிறது. இந்த அளவுல தான் இப்போதைக்கு நம்ம அந்த விஷயத்த பேச முடியும். ஆனால் பல நகர்வுகள் பல்வேறு விதமாக அரசியல்ல அடுத்தடுத்த கட்டமாக சூடுபிடிக்க தொடங்கி இருக்குன்னே பார்க்கலாம் பாலா. இப்போ அணிகள் சேர்க்கை, அணிகள் மாற்றம் அப்படின்லாம் கூட இதுல இருக்கலாம். அதுக்கான எல்லைகளும் அதை நோக்கினதாகவும் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் டிசம்பர் வரைக்கும் காத்திருக்குமாறு திரு செங்கோட்டையனுக்கு அமித்ஷா தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதற்குள்ளாக எல்லோரையும் ஒன்றாக இணைக்க முடியும் அல்லது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் என்பதாகலாம் சொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரியுது. ஸோ இதெல்லாம் எவ்வளவு தூரம் சாத்தியப்படும், அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு தூரம் அதுக்கு அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறதுல இருந்தெல்லாம் தான் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் போல. ஆனால் முக்கியமான இன்றைய சந்திப்பு அரசியல் ரீதியா ரொம்ப முக்கியமான ஒரு சந்திப்பு தான். திரு டிடிவி தினகரனும் செங்கோட்டையனும் சந்தித்தது. நாளை அல்லது நாளை மறுநாள் அடுத்தடுத்த சந்திப்புகளும் அதே போல முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்புகளாகவே இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டு போகலாம். மிக்க நன்றி திரு கார்த்திகை செல்வன், இணைப்பில் பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு.